கருணைக்கிழங்கு வறுவல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கருணைக்கிழங்கு எடுத்து ஃபஸ்ட்டு தோலெல்லாம் சீவிட்டு எடுத்து வச்சிடலாம். இந்த காயில் தோலெல்லாம் சீவும்போது கையெல்லாம் அரிக்கும். அதனால் க்ளவுஸ் போட்டுக்கோங்க. அப்படி க்ளவுஸ் இல்லாத பட்சத்தில் எந்த எண்ணெயாக இருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம். தேங்காய் எண்ணெய், கடலை எண்ணெய் எதுவாக இருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ எடுத்துட்டு தோலெல்லாம் எடுத்துட்டு பீஸாக கட் பண்ணி தண்ணியில் போட்டு அலசி எடுத்ததுக்கு அப்புறம் சுடு தண்ணியில் போட்டு கல்லுப்பும் மஞ்சள் பொடியெல்லாம் போட்டு நல்லா தண்ணி கொதிச்சோடனே இந்த காய் அதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறம் அந்த காயை இறக்கி வச்சிடலாம். திரும்பவும் சுடு தண்ணி இதில் ஊற்றி ஒரு முறை கழுவி எடுத்துடலாம். லாஸ்ட்டாக 1 டைம் நார்மல் வாட்டரில் இதை கழுவி எடுத்துட்டு இப்போது பொரிக்கிறதுக்கு ரெடி பண்ணி எடுத்து வச்சிடலாம். இந்த காய் 4லேருந்து ஒரு 5 டைம் அலசினா தான் அந்த அரிப்பு தன்மையெல்லாம் இருக்காது. இப்போ வறுக்கிறதுக்கு ரெடி பண்ணி எடுத்து வச்சாச்சு. ஒரு கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றி வீட்டு மிளகாய் பொடி தேவையான அளவுக்கு ஆட் பண்ணி சால்ட் தேவையான அளவுக்கு ஆட் பண்ணி காயை இதில் போட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். பூண்டு வேணும்னா சேர்த்துக்கலாம், வேணும்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். பூண்டு சேர்த்தா நல்லாயிருக்கும். 10 நிமிஷம் போல் அடுப்பில் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வறுத்தெடுத்துட்டு பண்ண சூப்பரான கருணைக்கிழங்கு வறுவல் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.